அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில தொழிலில் யோகம் தரும் மகாதசை எவைன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்திய காரகம் உள்ளது. அந்த வகையில தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய ஆதிபத்தியமாக 10ஆம் வீடு அமைகிறது. ஜோதிடத்துல லக்னத்திலிருந்து 10ஆம் வீடு தான் தொழிலை குறிக்கிறது. அதனுடைய அதிபதி தான் தொழிலினுடைய வலுவை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம். அதிபதி 10ஆம் அதிபதி. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் தொழிலுக்குன்றது. நமக்கு எல்லோருக்குமே ஒரு பொதுவான அமைவுகள். ஆனா ஜாதகங்கள்ல 10ஆம் அதிபதியோ இல்ல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் தசை நடத்தணும்னு இல்லை. 9 கிரகங்கள்ல ஒருவருக்கு சூரிய தசை நடக்கலாம், ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்கலாம், சுக்கிர தசை, குரு, சனி போன்று மல்டிபிள் எந்த மகாதசை வேணாலும் வரலாம். ஆனா தொழிலுக்குன்னு இந்த 10ஆம் வீட்டையும் 10ஆம் அதிபதியும் தானே சொல்றாங்க. இப்ப எனக்கு சம்பந்தமே இல்லாம 10ஓட தொடர்பு இல்லாம ஒரு தசை நடந்தாலும் எப்படி இருக்கும்? அது போல ஒவ்வொரு கிரகமும் எப்பொழுது தொழிலில் யோகம் தருன்றதான் பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் தொழிலில் யோகம் தரும் மகாதசையாக ஒவ்வொரு கிரகமும் எப்ப யோகம் தருன்றதை பார்க்கலாம். அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா தொழிலை பற்றி சொல்லக்கூடிய வீடு, இதுல மாற்றமே கிடையாது. 10ஆம் மனையான மகர மனையும் அதிபதி சனி பகவானும் தான் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் தான் தொழிலினுடைய வலுவை குறிக்கக்கூடிய. சனி வலு இல்லைன்னா தொழில் பண்றதுல யோகம் இல்லை. 10ஆம் இடமும் சனி தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு ஜாதகத்திற்கு உரசியா வந்துடலாம். சூரிய மகாதசை நடக்குது, இப்ப 5க்கு அதிபதி அவரால் சூரிய திசையில தொழில் வச்சு கிடைக்கணும். எப்படி இருக்கணும்னா சூரிய பகவான் ஏதேனும் ஒரு வகையில 10ஆம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு புறம். 10ஆம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு புகம். இப்ப சூரிய திசை நடக்குதுன்னா அந்த சூரிய பகவான் இந்த 10 சனியோடு தொடர்பு கொள்ளலனா கூட பரவாயில்ல, 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்பால பிசினஸ் அமையும். 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் பார்ட்னர்ஷிப்பால பிசினஸ் அடைவதற்கான அமைவு உண்டு. அப்ப சனியை மட்டும் இல்ல, 7ஆம் இட தொடர்பு, 7ஆம் இடமான 7ஆம் இடத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம்? சுக்கிரனை தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது 7ஆம் இடத்தை 7ஆம் இடம், இந்த காம்பினேஷன்ல சனி பகவான் 10ஆம் இடம் வர்றார். 10ஆம் இடம் அல்லது சனி பகவான், 10ஆம் இடம் அல்லது சனி பகவான், இந்த ரெண்டு காம்பினேஷன் இப்ப நடக்கக்கூடிய எந்த தசை நடந்தாலும், அது ராகு தசை நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும், எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் இந்த 7ஆம் இடத்தையோ 10ஆம் இடத்தையோ அல்லது அதிபதி சனி சுக்கிரனையோ தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெற்று அது வலுவா இருக்கும். வலுவா பெற்ற நிலையில இந்த காம்பினேஷனை, இந்த சனியையோ சுக்கிரனையோ தொடர்பு, 10ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்ட இந்த காம்பினேஷன்ல குரு சூரியன் தொடர்பு இருக்கணும், வலுவா இருக்கணும். இப்படி இருந்து எந்த தசை நடந்தாலும் அந்த தசை தொழிலில் யோகம் செய்யும். இப்ப உதாரணத்திற்கு, இப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகாம, லக்னத்திற்கு 7 10ஆம் இடத்தையோ சனி சுக்கிரனையோ தொடர்பு கொண்டு ஒரு தசை நடக்குதுன்னா அது தொழிலை பற்றி ஜாதகருக்கு சொல்ல போது தொழில் செய்ய பாக்கியம் கொடுக்குது. ஆனா அந்த தொழில யோகம் கிடைக்கணும்னா ஒரே அமைவு இந்த குரு சூரிய தொடர்புல இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா தொழில் வெற்றி. சனி சுக்கிரன் 10 7ஓட தொடர்புலயும் இருக்கணும், குரு சூரிய தொடர்புலயும் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில யோகம் கிடைக்கும். அந்த தொழிலில ஜாதகர் யோகம் பெறுவார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுல 10 7ஆம் இடத்தோட தொடர்புனா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவார், இண்டிவிஜுவலா பண்ணாம. அது போல ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தொழிலில் யோகம் தரும் மகாதசை. பொதுவா நம்ம முதல்ல சொல்லக்கூடிய அதே அமைகள் தான். எல்லா கிரகங்களுமே தொழில வெற்றி கொடுக்கும். முதல்ல தொழிலை பற்றி சொல்லக்கூடிய ஆதிபத்தியங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியம் 10ஆம் இடமும் 7ஆம் இடமும். இந்த 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் சொல்லுது. அது போல இந்த 10ஆம் இடமும் 7ஆம் இடம். அப்ப கும்பத்திற்கு அதிபதியான சனி பகவான், விருச்சகத்திற்கு அதிபதியான செவ்வாய், இந்த சனி செவ்வாய் அல்லது 7 அதாவது 10 7ஓட ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துதுன்னா எந்த தசை வேணாலும் நடக்கட்டும், அந்த தசை இந்த 10ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தோடோ அல்லது சனியோடோ செவ்வாயோடோ தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பா அந்த தசையில தொழில் நடக்க போகுது, தொழில் பற்றின எண்ணம் ஜாதகருக்கு வரப்போகுது. இது யோகமா இருக்கணும். தொழில் செய்யறது எல்லாருமே ஆரம்பிப்பாங்க, ஆனா தொழில வெற்றி பெற முடியாது. அப்ப தொழில வெற்றி பெறணும், தொழில் செய்வதற்கு அது யோக தசையை எப்ப மாறும்னா 10 7ஓடு தொடர்பு அல்லது சனி செவ்வாயோடு தொடர்பு கொண்ட கிரகத்தின் மகாதசை. அந்த தசை ராகுவா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, சுக்கிர தசையா இருந்தாலும், அவயோகின்னு சொன்ன குரு தசையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆதிபத்திய ரீதியில பார்வையையோ இணைவையோ புதனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், புதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது சுக்கிரனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். புதன் சுக்கிர தொடர்பு கொள்ள, அதாவது ஒரு தொழில யோகம் பண்ணணும். இப்ப ரிஷப லக்னக்காரருக்குன்னா நடக்கக்கூடிய தசை, அது அவயோகி தசையானாலும் குருவா இருந்தாலும் 10 7ஓட தொடர்புல இருக்கணும்.
அல்லது சனி செவ்வாயோட தொடர்புன்னா இணைவு பார்வையில் இருக்கணும். அந்த காம்பினேஷனை புதன் சுக்கிரன் தொடர்பு கொண்டா கண்டிப்பா தொழிலில் யோகம் தரும். இந்த மகாதசை தொழிலில் யோகம் செய்யும். அது குரு தசையா இருந்தாலுமே தொழில யோகம், அந்த தசை யோகத்தை செய்யும்ன்றத உறுதிப்படுத்தும். இப்ப எந்த தசையா இருந்தாலும் இந்த காம்பினேஷன்ல இருந்தா யோகம் உண்டு. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் பிறந்தவருக்கு தொழிலில் யோகம் தரும் மகாதசை எது? முதல்ல தொழிலை குறிக்கக்கூடிய பாவங்கள் 10ஆம் ஆதிபத்தியமான மீனமும் அதிபதி குரு பகவானும், இது ஜாதக தொழிலை குறிக்குது. அது போல 7ஆம் இடமும் பார்ட்னர்ஷிப் விஷயங்களை குறிக்கிறது இந்த 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடமும் தனுஷு மனையும் தொழிலை குறிக்குது, அதற்கும் அதிபதி குரு பகவான். அப்ப குருதான் குருதியா ஒரு ஜாதகர் மிதுனத்தில் பிறந்தவர் தொழில் செய்வாரான்றது சொல்லுது, இதுல மாற்றம் இல்லை. ஆனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாதசையே நடக்குது, ஜாதக தொழில் பண்ணணுமே. ராகு தசை நடக்குது, ஜாதக தொழில் பண்ணணுமே. எப்ப பண்றார்? ராகு தசையோ செவ்வாய் தசையோ அல்லது சுக்கிர தசையோ எந்த மகாதசை நடப்புல வந்தாலும் சரி, அந்த ஜாதகத்திலே 7, 10ஆம் இடங்களோட தொடர்பு பெறணும், அல்லது குருவோட தொடர்பு பெறணும். 7, 10 அல்லது குருவோட ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துச்சுன்னா அந்த தசையில ஜாதக தொழில் செய்யலாம். அந்த தொழில யோகம் வரக்கூடிய நிலை எப்ப ஏற்படும்னா, எந்த மகாதசை நடந்தாலும் சரி 7, 10ஓடு அல்லது குருவோட தொடர்பு கொண்டு அந்த காம்பினேஷன்ல சனி பகவானோ சுக்கிர பகவானோ தொடர்புல இருக்கிறாருன்னா உறுதியா அந்த தசை தொழிலில் யோகம் தரும் மகாதசை. 7ஆம் இடம் 10ஆம் இடத்தோட ஒரு கிரகம் தொடர்பு, 7, 10 குருவோடு தொடர்புல இருந்தா தொழில தரப்போகுது. ஆனா தொழில யோகமா இருக்கணும்னா அந்த காம்பினேஷன்ல அந்த கிரகத்தை சனி சுக்கிர தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு தொழிலிலே யோகம் உண்டு, தொழில வெற்றி உண்டுன்றத உறுதிப்படுத்தும். இது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. அது போல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்து தொழிலில் யோகம் தரும் மகாதசை எது வரும்? கடகத்திற்கு தொழிலை குறிக்கக்கூடிய மனையாக 10ஆம் மனை மேஷமனையும் அதிபதி செவ்வாய் வரார். அது போல 7ஆம் இடமும் தொழிலை பற்றி சொல்லுது. 7ஆம் மனையான மகர மனையும் அதிபதி சனி பகவானும் வரார். அப்ப சனி செவ்வாய் ஜாதகத்துல தொழிலை பற்றி குறிக்குது கடகத்துல பிறந்தவருக்கு. சனி செவ்வாய் மற்றும் 7, 10ஆம் பாவங்கள் தொழிலை பற்றி சொல்லுது. அது எந்த தசை நடந்தாலும், கடகத்திற்கு எந்த மகாதசை வந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடியது அது சூரிய தசையா இருந்தாலும் சரி, சூரியன் முதல் நவகிரகங்கள்ல எந்த தசை நடந்தாலும் 7, 10ஓட அல்லது சனி செவ்வாயோட தொடர்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தசையில ஜாதக தொழில் செய்ய போறீங்க. அந்த தொழில் யோகமா இருக்கணும். தொழில் எல்லாரும் செய்யணும். தொழில வெற்றி கிடைக்குன்னா எப்ப கிடைக்கும்? இந்த 7, 10 சனி செவ்வாயோடு தொடர்பு கொண்ட மகாதசை நடந்து அந்த மகாதசையை குரு பகவானுடைய கடாட்சம் இருந்து அல்லது சூரிய கடாட்சம் இருந்து சூரிய குரு தொடர்பிலே இருந்தால் அந்த ஜாதக தொழில யோகம் பெறக்கூடிய மகாதசையா இது அமைச்சு கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்துல கடகத்தில் பிறந்தவருக்கு 7, 10 அல்லது சனி செவ்வாயோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு, சனி செவ்வாயா இருந்தாலும் கூட தசை நடத்துதுன்னா தொழில் செய்வீங்க. அந்த தொழில யோகம் பண்ணணும்னா குரு சூரிய தொடர்புகளோடு அந்த கிரகம் இருந்தால் அது தசைதான் தொழில யோகம் பண்ணக்கூடிய மகாதசையாக அமைந்துவிடும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. தொழிலில் யோகம் தரும் மகாதசை எவை? முதல்ல தொழில் தரக்கூடிய கிரகமாக ஆதிபத்தியமாக 10ஆம் மனை ரிஷபமனையும் அதிபதி சுக்கிரனும் அமைகிறார். அதுபோல சிம்மத்திற்கு 7ஆம் மனை கும்பமனையும் அதனுடைய அதிபதி சனி பகவானும் அமைகிறார். அப்போ ஒரு ஜாதகர் தொழில் பண்ணணும்னா இந்த 7, 10 சுக்கிர சனியோட தொடர்பு கொண்ட தசையில தொழில் பண்ணுவார். அது எந்த தசை நடந்தாலும் சரி, அது சுக்கிர தசையா இருந்தாலும் சனி தசையா இருந்தாலும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர் 7, 10 சுக்கிர சனி தொடர்புல தொழில் பண்ண போறார். ஆனா தொழில் யோகமா இருக்கணும். தொழில அந்த தசையில நன்மை பெறணும்னா ஒரே விதி, தசை நடத்தக்கூடிய கிரகத்தை 7, 10 சுக்கிர சனியோடு தொடர்பு கொண்ட கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகத்தை குரு அல்லது செவ்வாய் தொடர்பு கொள்ளணும். பார்வையாலோ இணைவாலோ தொடர்பு கொண்டா இந்த மகாதசைகள் தொழிலில் யோகத்தை தரும். தொழில யோகத்தை தரும். எப்பொழுது தரும்? இந்த காம்பினேஷன்ல குரு செவ்வாய் தொடர்போடு எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசை தொழில் யோகத்தை தரும், தொழில யோக பலனை தருன்றத உறுதிப்படுத்தணும். அதுபோல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு தொழில யோகம் தரும் மகாதசை. தொழிலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன், அது போல 10ஆம் மனையான மிதுனமனை, மற்றொரு அமைகள்ல கூட்டாளிகளாக வர்றதுனால 7ஆம் மனையான மீனமும் அதிபதி குரு வர்றார். அப்ப குரு புதன் 7, 10ஓட ஒரு ஜாதகருக்கு கிரகம் தொடர்புல இருக்கு கன்னி லக்னத்துலன்னா அந்த கிரக தசையில தொழில் பண்ண போறார். அந்த கிரக தசையில தொழில வெற்றி கிடைக்க போகிறது அந்த ஜாதகருக்கு. அப்ப அந்த வெற்றி கிடைக்குது, தொழில் செய்ய போகிறார். அந்த தொழில யோகமா இருக்கணும்னா 7, 10 புதன் குரு தொடர்புல இருந்து எந்த தசை நடந்தாலும் தொழில யோகம் உண்டு. அது ராகு தசை கேது தசையா இருந்தாலும் சரி, அவயோகியான செவ்வாய் தசையா இருந்தாலும். இந்த காம்பினேஷன்ல சனி சுக்கிரன் தொடர்பு இருந்தா அந்த தசை யோக தசை. சனி சுக்கிர தொடர்புகளோடு அந்த தசை இருந்தா அந்த தசை யோக தசையாக அமையுது. அந்த தசையில தொழில் யோகத்தை ஜாதகர் அனுபவிக்கிறார். இது கொஞ்சம்
எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் ஜோதிடத்துல நீங்க ஓரளவுக்கு உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது புரிதல் ஏற்படும். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தொழிலில் யோகம் தரும் மகாதசை. முதல்ல தொழிலை தரக்கூடிய ஆதிபத்தியமும் கிரகமுமா 10ஆம் மனையான கடகமனையும் அதிபதி சந்திரனும் அமைகிறார் துலாத்துல பிறந்தவருக்கு. மற்றொரு மனையாக 7ஆம் மனையான மேஷமும் செவ்வாய் அமைகிறார். அப்ப ஜாதகத்துல 7, 10ஆம் இடமும் இந்த சந்திர செவ்வாயும் தான் தொழிலை தரப்போகிறது. அப்ப எந்த கிரகம் இந்த 7, 10 சந்திர செவ்வாயோட தொடர்பு கொண்டாலும் அப்ப ஜாதகருக்கு தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குது. ஆனா அந்த தொழில்ல யோகமா இருக்கணும்னா அந்த திசை எப்படி இருக்கணும்னா ஆதிபத்திய ரீதியில அந்த காம்பினேஷன்ல சனி புதன் தொடர்போடு அந்த தசைநாதன் இருந்தா அந்த திசையில ஜாதக தொழிலை வெற்றி பெறுவார். ஒரு ஜாதகத்துல நடப்பு தசை 7ஆம் இடம் 10ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதியோட தொடர்புல இருந்து சனி புதனுடைய தொடர்பும் இருந்தால் அந்த மகாதசை தொழிலில் யோக மகாதசையாக அமைகிறது துலாத்திலே பிறந்தவருக்குன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல துலாம் பார்த்தோம். இப்ப விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு தொழிலில் யோகம் தரும் மகாதசை. முதல்ல தொழிலை தரக்கூடிய பாவம் 10ஆம் மனையான சிம்மமனையும் அதிபதி சூரிய பகவானும் அமைகிறார். மற்றொரு ஆதிபத்தியம் 7ஆம் மனையான ரிஷபமனையும் சுக்கிரனும் அமைகிறார். அப்ப விருச்சகத்தில் பிறந்த ஒருவருக்கு தொழிலை குறிக்கக்கூடிய இடங்கள் 7, 10ஆம் இடமும் அதிபதி சூரிய சுக்கிரனும் வரார். இந்த 7, 10ஆம் இடம் அதிபதி சூரிய சுக்கிரனோட தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசை தொழிலை தரும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப யோகமான மகாதசையா எப்ப அமையும்? தொழில யோகம் செய்யக்கூடிய மகாதசையா எந்த தசை அமையும்னா எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரி 7, 10 சூரிய சுக்கிரனோட தொடர்புல இந்த கிரகங்களோடு ஆதிபத்திய ரீதியில குரு பகவானும் சந்திரனும் தொடர்பு கொண்டால் அந்த மகாதசை தான் தொழிலில் யோகம் தரும் மகாதசை. குரு சந்திர தொடர்புகளோட தசை நடக்குதுன்னா அந்த மகாதசை தொழிலில் யோகம் தரும் மகாதசையாக அமைகிறது. அந்த தசைகள்லாம் அவங்க ஜாதகப்படி தொழில யோகம் செய்யுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசில் ஜனனித்தவருக்கு தொழிலில் யோகம் தரும் மகாதசை எவை? முதல்ல தனுஷிற்கு தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் மனையான கன்னிமனையும் அதிபதி புதனும் அமைகிறார். மற்றொரு ஆதிபத்தியமா 7ஆம் மனையான மிதுனமும் அதிபதி புதன், ரெண்டுக்குமே புதன் தான். அப்ப புதனும் 7, 10ஓடு தொடர்பு கொண்ட கிரக தசையில எந்த கிரகம் தசை நடத்தினாலும் தொழில் அமைய போகுது. புதனோடு தொடர்பு அல்லது 7, 10ஓட தொடர்புல இருந்தா தொழில் அமைய போகுது. ஆனா தொழில எப்ப யோகம் தரும்? அந்த மகாதசையில யோகம் தரும்னா செவ்வாய் அல்லது சூரியனோட தொடர்புல இருக்கும். செவ்வாய் சூரிய தொடர்பை பெற்ற ஒரு மகாதசை ஜாதகருக்கு யோகத்தை செய்யும். தனுஷில் பிறந்தவருக்கு அந்த தசையில தொழில் யோகம் கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது தனுஷ் லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல மகர லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு தொழில் யோகம் தரும் மகாதசை. தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் 10ஆம் மனையான துலாமும் அதிபதி சுக்கிரனும் அமைகிறார். அதுபோல மற்றொரு ஆதிபத்தியம் பார்ட்னர்ஷிப்னால நடக்கிறதுனால 7ஆம் இடம் கடகமும் அதிபதி சந்திரனும். அப்ப மகரத்துல பிறந்தவருக்கு தொழில தரக்கூடிய மகாதசையாக 7ஆம் இடம் 10ஆம் இடத்தோட ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் சரி, சுக்கிர சந்திரனை தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் சரி, ஜாதகருக்கு தொழில் தரப்போகிறது. தொழில் தரப்போகிறது. அந்த தொழில எப்ப வெற்றி? புதன் சனியோட தொடர்புல இருக்கும்போது வெற்றி. புதன் சனியோட தொடர்புல அந்த தசை இருந்துச்சுன்னா அந்த தசை தான் தொழிலால் யோகம் தரும் மகாதசை. அந்த தசை புதன் சனி தொடர்பில் எந்த மகாதசை நடந்தாலும் அந்த தசைநாதன் யோகத்தை செய்வார். அந்த தசைநாதன் யோகத்தை செய்வார் என்றத உறுதிப்படுத்தி மகர லக்னத்துல பிறந்தவருக்கு. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தொழிலில் யோகம் தரும் மகாதசை. முதல்ல தொழிலை தரக்கூடிய ஆதிபத்தியம் என்ன வருதுன்னா கும்பத்திற்கு 10ஆம் மனையான விருச்சகமும் அதிபதி செவ்வாயும் வரார். இவர் தான் தொழிலை குறிக்கக்கூடிய. மற்றொரு ஆதிபத்தியம் 7ஆம் மனையான சிம்மமும் சூரியனும். இது பார்ட்னர்ஷிப் தொழிலை பற்றி குறிக்குது. அப்ப 7, 10ஆம் இடங்கள் தொழிலை சொல்லுது. அதனுடைய அதிபதிகளான சூரியன் செவ்வாயும் தொழிலை சொல்றார். ஒரு தசை நடக்க போகுது. லக்னத்திற்கு சந்திர தசையில் இருந்தாலும் சரி, சூரிய செவ்வாயோ 7, 10 தொடர்புல இருந்தா அதை தொழில் செய்ய போகிறார். அவையோக காலகட்டமா இருந்தாலும். ஆனா அந்த சந்திர தசை யோகம் செய்யணும். நடப்பு தசைநாதனால் தொழில யோகங்கிறனா ஒரே விதி. ஆதிபத்திய ரீதியில புதன் சுக்கிர தொடர்போட அந்த சந்திரன் இருந்தாருன்னா பெருமுயற்சி. அது போலதான் ஒவ்வொரு கிரகம் எந்த கிரகம் தசை நடத்தினால் ஒரு குரு தசையே நடக்குது. 10லே குரு இருக்கிறார். அந்த குரு பகவானோடு சுக்கிரன் புதன் வலுத்து தொடர்பு இருக்குன்னா அந்த குரு தசையில கும்ப லக்னத்தில் பிறந்தவர் தொழில் யோகத்தை அனுபவிப்போம். அப்ப தொழில யோகம் நடக்கும். புதன் சுக்கிரன் தொடர்போடு ஒரு கிரகம் 7, 10 தொடர்பு கொண்டால் கும்ப லக்னக்காரருக்கு அந்த தொழில யோகம் பெறக்கூடிய திசையா மாறும். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்த ஜாதகருக்கு தொழிலிலே யோகம் தரும் மகாதசை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் எந்த பாவம் குறிக்குதுன்னா லக்னாதிபதியினுடைய மற்றொரு வீடான தனுசு மனையை குறிக்குது. தனுசு மனையும் குரு பகவானும் தான் தொழிலை பற்றி சொல்கிறார்கள். அதுல மற்றொரு ஆதிபத்தியம் பார்ட்னர்ஷிப்பை பற்றி குறிக்கிறதுக்கு 7ஆம் மனையும் கன்னிமனையின் அதிபதியான புதனும். அப்ப குரு புதன் தான்
தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ ஒரு ஜாதகத்துல மீனத்தில் பிறந்தவருக்கு 7, 10ஆம் இடத்தையோ குரு புதனையோ தொடர்பு கொண்டு ஒரு தசை நடக்குமாயின் அந்த தசையில ஜாதக தொழில் பண்ணுவார், அதுல மாற்றம் இல்லை. ஆனா தொழில யோகம் கிடைக்கணும், தொழில் எல்லாருமே செய்யணும், எல்லாருக்குமே தொழில யோகம் கிடைக்கணும்னா இந்த 7, 10 குரு புதனோடு தொடர்பு கொண்ட மகாதசை அந்த தசைநாதனை ஏதேனும் ஒரு வகையில் சந்திரன் செவ்வாய் தொடர்பு கொண்டால் அந்த மகாதசை தான் தொழில யோகம் செய்யக்கூடிய மகாதசை. உதாரணத்திற்கு சுக்கிரன் அவயோகி, சுக்கிரன் 10ஆம் இடத்திலே இருக்கிறார், பிரச்சனை இல்லை. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சந்திர செவ்வாய் தொடர்பு கொண்டால் அந்த சுக்கிர மகாதசை பெரும் யோக தசையாக அமைந்து விடுகிறது, தொழில் யோகத்தை தருகிறதுன்றதுதான் விதி. இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் தொழில் யோகத்தை தரக்கூடிய மகாதசை எவைன்னு பார்த்தோம். எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசைநாதன் 7, 10 அல்லது அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு திரிகோணாதிபதிகளான 5, 9 அல்லது சில நேரங்களில் தராதிபத்திய கிரகத்தோடு தொடர்புல இருக்குன்னா அப்ப அந்த ஜாதகர் தொழில யோகத்தை அனுபவிப்பார். இந்த பதிவுல கொஞ்சம் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் புரிதல் இருக்கும், அதை நீங்க பொருத்தி பார்க்கும்போது யோகம் எந்த மகாதசை தருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.